Hello students, welcome to Curious Science Minds channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் சாப்டர் 9 லைட் ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன் அப்படிங்கிற லெசனில் எக்ஸாம்பிள் 9.4 இட் வில் பி ஆன் பேஜ் நம்பர் 156. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் 156ல் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஸ்டின் பார்த்துடலாம் பாருங்கள். A 2 centimeter tall object is placed perpendicular to the principal axis of a convex lens. இதில் கொடுத்துருக்கிறது convex lens of focal length 10 centimeter. The distance of the object from the lens is 15 centimeter. Find the nature, position and size of the image and also find its magnification. ஸோ கொஷினில் கொடுத்துருக்க டேட்டாவை நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ்னால் திக்கர் இன் த மிடில் அண்ட் தின்னர் அட் த எட்ஜ் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்குது, இதான் நமக்கு போல் பாயிண்ட். சரியா, இதிலேருந்து ஒரு எவ்வளோ சென்டிமீட்டர், ஒரு 2 சென்டிமீட்டர் ஹைட்டில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வச்சுருக்குறாங்க, பெர்பண்டிகுலராக வச்சுருக்குறாங்க. எதுக்கு? பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு 2 சென்டிமீட்டர் ஹைட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இங்கே தான் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? அதோட ஃபோக்கல் லென்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னா 10 சென்டிமீட்டர். அதோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோ? 10 சென்டிமீட்டர். த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த லென்ஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 15 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த்து மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் ஃப்ரம் த லென்ஸ். ஃபைண்ட் த நேச்சர், பொசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் த இமேஜ் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் மேக்னிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொல்யூஷனுக்கு போயிடலாம். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு எழுத போகிறது கிவன் டேர்ம். ஸோ கிவனாக கொஷினில் கொடுத்துருக்குற டேட்டாவை நம்ம அப்படியே எழுதணும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க? ஆப்ஜெக்டோட ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எழுத போகிறது ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஹைட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறது எவ்வளோ பாருங்கள், 2 சென்டிமீட்டர். கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, நானும் 2 சென்டிமீட்டர் போட்டிருக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்து நம்ம போடும் போது இட் வில் பி பாசிட்டிவ். கான்கேவ் லென்ஸுக்கு நெகட்டிவாக இருக்கும் போது கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபோக்கல் லென்த் எஃப் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் பாசிட்டிவ். ஓகேவா? எப்போவுமே ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பாசிட்டிவாக இருக்கும், கான்கேவ் லென்ஸுக்கு நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா அது இன்வெர்டட் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். The distance of the object from the lens. அப்போ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் தட் இஸ் u which is equal to 15 சென்டிமீட்டர். ஆனால் எங்கே இருக்குமா? ஃப்ரம் த லென்ஸு. அப்போ இந்த பக்கத்தில் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது இட் வில் பி மைனஸ். ஸோ லென்த்து வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து மைனஸ். ஸோ என்னென்னா நம்ம கால்குலேட் பண்ணணுமா? நேச்சர், பொசிஷன், சைஸு, மேக்னிஃபிகேஷன். So what and all we have to calculate now? Nature of the image, position, size, at the same time magnification. So these all terms we are going to calculate. இதெல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கணும்? கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது லென்ஸ் ஃபார்முலா வச்சு நம்மளோட இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபார்முலா. ஸோ லென்ஸோட லென்ஸு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u தான். ஓகே, இமேஜ் டிஸ்டன்ஸு, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இதில் நமக்கு என்ன வேணும்? 1/v வேணும். ஸோ இந்த யூவை நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 1/f ப்ளஸ் 1/u. ஸோ ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 1/v விச் இஸ் ஈக்குவல் டு 1/f வேல்யூ நமக்கு தெரியும் 10 சென்டிமீட்டர். ஸோ 10 போடுறேன். தென் ப்ளஸ் 1/u எவ்வளோ பார்த்தீங்கன்னா மைனஸ் 15. ஓகேவா? ஸோ இது நம்ம பாருங்கள். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். 150. ஸோ 150னா ஹியர் 15 மைனஸ் 10. ஸோ 5/150. ஷார்ட்கட் கட் பண்ணிங்கன்னா 1 5s are 3. ஸோ 1/30. ஸோ வியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 30 சென்டிமீட்டர். வி எவ்வளோ நமக்கு 30 சென்டிமீட்டர். இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்டோட இமேஜோட டிஸ்டன்ஸ்.
ஓகே. ஸோ V is equal to 30 சென்டிமீட்டர். ஸோ இதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நேச்சர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் நேச்சர். நமக்கு தெரியும் கான்கேவ் லென்ஸ் வந்து எப்படி நேச்சராக இருக்கும்னா ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக இருக்கும். ஆனால் கான்வெக்ஸ் லென்ஸோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். இந்த நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக இருக்கும். ஓகேவா? அட் த சேம் டைம் இது பாசிட்டிவாக இருக்கிறதுனால இது வந்து லென்ஸுக்கு பிஹைண்ட் திஸ் சைடு தான், இந்த பக்கம் தான் இமேஜ் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஆனால் எப்படி இருக்கும்? ரியலாக இருக்கும். அட் த சேம் டைம் இன்வெர்ட்டடாக இந்த மாதிரி இன்வெர்ட்டடாக கிடைக்கும். ஓகே. ஸோ நேச்சர் வந்து ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக கிடைக்கும். ஏன்னா இது வந்து பாசிட்டிவாக வந்ததுனால. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? பொசிஷன். அதான் சைஸ். ஸோ சைஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும். மேக்னிஃபிகேஷன் h prime by h which is equal to v by u. ஸோ இதில் வந்து நமக்கு தேவையானது h prime which is equal to, அதாவது ஆப்ஜெக்டோட ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க, இமேஜோட ஹைட்டு கால்குலேட் பண்ணணும். அதான் h prime which is equal to v into h divided by u. ஸோ ஃபார்முலாவில் அப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். நமக்கு v எவ்வளோ 30, ஹைட் எவ்வளோனா 2 சென்டிமீட்டர் டிவைடட் பை u நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா -15 சென்டிமீட்டர். ஸோ 1 15s are 15, 2 15s are 30. ஸோ 2 into 2 4. ஸோ -4. ஸோ சைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் -4 சென்டிமீட்டரில் இருக்கும். தட் இஸ் height of the image is equal to -4 சென்டிமீட்டர். ஓகே. இதான் நம்ம செகண்ட் கால்குலேட் பண்ண வேண்டியது. அண்ட் தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், மேக்னிஃபிகேஷனும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா நமக்கு தெரியும், m which is equal to v by u. அவ்வளோதான். ஸோ v எவ்வளோ நம்ம கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில், v நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் 30 சென்டிமீட்டர். அண்ட் u பார்த்தீங்கன்னா -15 சென்டிமீட்டர். ஸோ 15s are 15, sorry 2 15s are 30. ஸோ the answer is -2. ஸோ மேக்னிடியூட் எவ்வளோ நமக்கு மைனஸ், m is equal to -2. ஸோ இந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்ணுறது இன்வெர்ட்டட் இமேஜ் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ நெகட்டிவ் சைனாக நமக்கு என்ன மாதிரி இமேஜ் கிடைக்கும் அப்படின்னா இன்வெர்ட்டட் இமேஜ் கிடைக்கும். அட் த சேம் டைம் அந்த இமேஜ் வந்து ட்வைஸ் த டைம் வந்து அது அதிகமாக கிடைக்கும், சைஸ் வந்து அதோட அதிகமாக இருக்கும். ஸோ தட் த ஆன்சர் வில் பி த இமேஜ் இஸ் 2 times enlarged. ஆனால் அந்த இமேஜ் எப்படி இருக்குன்னா இன்வெர்ட்டடாக தெரியும். ஓகேவா? 2 times enlarged. அதில் இருக்கிற அந்த சைஸை விட 2 times enlarged கிடைக்கும். ஆனால் இது இன்வெர்ட்டடாக கிடைக்கும். ஏன்னா இட் வில் பி இன் மைனஸ் சைன். ஓகே. ஸோ கொஷினில் கொடுத்துருக்கிறது நேச்சர் கண்டுபிடிச்சிருக்கிறோம், பொசிஷன், சைஸு, மேக்னிஃபிகேஷன் பை யூஸிங் லென்ஸ் ஃபார்முலா அண்ட் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா தெரியணும். அட் த சேம் டைம் அது வந்து மிரர் லென்ஸ்லேருந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருதான்னு தெரிஞ்சால் தான் நமக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் போட முடியும். ஓகே. சைன் கன்வென்ஷன் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.